ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேக் இட் ஈஸி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பாடம் 2 அழகு. இதில் வந்து பாரம்பரிய மரபியல் அப்படின்ற பாடம் தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த கற்றல் நோக்கங்கள் படிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மரபியல், இந்த அறிமுகம் இருக்குல்ல, இதை படிச்சுக்கங்க. இந்த அறிமுகம் வந்து நான் எல்லா லெசனுமே படிக்க சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த லெசன் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இந்த அறிமுகம் நீங்கள் படித்து தான் ஆகணும். இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினே வந்து பாரம்பரியமும் வேறுபாடுகளும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள், தொடர்ச்சியான வேறுபாடுகள், வேறுபாடுகளின் முக்கியத்துவம், இது எல்லாமே படிக்கணும். ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின் இது. அடுத்து வந்து மென்டலிசமில் வந்து மரபியல் தந்தை யார் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் என்ன படிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் படித்து பாருங்கள். இந்த கிரெகர் ஜோஹன் மென்டல் பற்றி இங்கே கொடுத்துருப்பாங்க, அதை படித்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்து மென்டலின் வெற்றிக்கான காரணங்கள், இதை படிங்க. அடிக்கடி கேட்பாங்க, மென்டலின் வெற்றிக்கான காரணங்கள் நம்ம கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மென்டலின் ஆய்வு முறை தோட்ட பட்டாணி, இதுவுமே கேட்பாங்க, இதுவும் படிச்சுங்க. மென்டலின் பட்டாணி தாவர ஆய்வு, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ அதை தெரிஞ்சுக்கிங்க. இதில் என்னென்னலாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வரைய வேணாம், முன்னாடி இருக்க படம் வரைய வேணாம், ஆனால் இந்த அட்டவணை போட்டு காட்டி தான் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து மென்டலியத்துடன் தொடர்புடைய கலை சொற்கள், இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ அடிக்கடி இதுலேருந்து 2 மார்க்ஸ் 1 மார்க்ஸ்லாம் வரும் கலை சொற்கள் யூஸ் பண்ணி. ஸோ அது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது மென்டலிய பாரம்பரியத்தின் மென்டலிய விதிகள், ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட். இதில் வந்து ஓங்குதன்மை விதி, அடுத்து தனித்து பிரிதல் விதி அப்படின்னு 2 விதி கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுமே அடிக்கடி 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ அது ரெண்டுமே பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்பு, மென்டல் பகுப்பாய்வு மற்றும் அணுகுமுறை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்பு கலப்பு, இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ ஒரு பண்பு கலப்பு பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின். ஸோ அடிக்கடி நிறையா இதில் கேட்டிருக்காங்க ஒரு பண்பு கலப்பு. ஸோ ஒரு பண்பு கலப்பை பார்த்துக்குங்க. அது எப்படி இது பண்ணணும், இந்த டேபிள்ஸ் இதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நம்ம இதுக்கு வீடியோஸ் போடலாம். நெக்ஸ்ட்டு மென்டலிய பகுப்பாய்வு மற்றும் அணுகுமுறை. ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதுவுமே பார்த்துக்குங்க. இதுவுமே இந்த பாக்ஸு இது எப்படி நடக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. சோதனை கலப்புமே முக்கியம், சோதனை கலப்புமே பார்த்துக்குங்க. பிற்கலப்பு, ஓகேவா. அடுத்து வந்து பிற்கலப்பு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் தான், 3 மார்க் கொஸ்டின், ஓகேவா. பிற்கலப்பு எப்படி நடக்குது அப்படின்னு. இரு பண்பு கலப்பு, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ இதுவுமே பார்த்துங்க. இரு பண்பு கலப்புமே பார்த்துக்குங்க. இந்த 2வது பாடத்தை பொறுத்த அளவுக்கு எல்லாமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இருபண்பு சோதனை கலப்பு, நெக்ஸ்ட்டு வந்து இருபண்பு சோதனை கலப்பு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஸோ 20 சோதனை கலப்பும் பார்த்துங்க. மரபணுக்குள்ளே நிகழும் மாற்றங்கள், நெக்ஸ்ட்டு முப்பண்பு கலப்பு அப்படின்னு கூட ஒன்று இருக்குது. ஸோ இதுவுமே பாருங்கள். ஸோ இதில் வந்து ஒரு பண்பு கலப்பு, இரு பண்பு கலப்பு இம்பார்ட்டன்ட். இரு பண்பு கலப்பு அடிக்கடி கேட்பாங்க. ஸோ முப்பண்பு கலப்பும் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து மரபணுக்குள்ளே நிகழும் இடைச்செருக்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 44வது பக்கத்தில் இருக்குது. எல்லாமே நான் லைனாக தான் சொல்லிட்டு வரேன். ஸோ உங்களுக்கு புக்கில் லைனாக தான் இருக்கும். முழுமையற்ற ஓங்குதன்மை கலப்புறா மரபணுக்கள், இதுவுமே ஒரு ஆய்வு. ஸோ இந்த ஆய்வுமே நீங்கள் படிச்சுங்க, இம்பார்ட்டன்ட் அதுவுமே. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இணை ஓங்குதன்மை. இணை ஓங்குதன்மை பார்த்தீங்கன்னா 46வது பக்கத்தில் இருக்குது. 46வது பக்கத்தில் இணை ஓங்குதன்மை, இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். இணை ஓங்குதன்மை அப்படின்னா என்னென்னு படிச்சிங்க, 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொல்லி மரபணுக்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்குங்க. அதுமாதிரி 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, 3 மார்க்லையும் கேட்பாங்க. கொல்லி மரபணுக்கள் வந்து 3 மார்க்கில் கேட்க அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த படம்லாம், இந்த பாக்ஸ்லாம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பல்கூறுத்தன்மை, ஒரு தனி மரபணு பல பண்பு கூறுகளை கடத்தும் நிகழ்வு. இது வந்து அடிக்கடி கேட்பாங்க, 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அடுத்து வந்து மரபணுக்களுக்கிடையே நிகழும் இடைச்செருக்கள். ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இந்த இதெல்லாம் பார்க்கணும். வெள்ளைக்கனி, மஞ்சள் கனி, இதில் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து
இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின். பால் கார்னிய பாரம்பரியம். ஸோ இது நிறையா கொஸ்டின் பேப்பரில் நான் இந்த பார்த்துருங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருங்க. கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பரில் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் படிச்சிருங்க. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 48 இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை படிச்சிருங்க. அந்த படம்லாம் வரையணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பல்காரிய பாரம்பரியம் படிச்சிட்டோமா. அடுத்து என்னன்னா குரோமோசோம் தவிர்த்த பாரம்பரியம். இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் தான். ஸோ இதுவுமே பார்த்துக்குங்க. இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டினுமே உள்ளே இருக்குது. அதுவுமே சொல்கிறேன் பாருங்கள். இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். முதுமரபு மீட்சி என்றால் என்ன அப்படின்றது ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அடிக்கடி கேட்பாங்க 3 மார்க் கொஸ்டின். ஸோ இதுவுமே பார்த்துக்குங்க. அவ்வளோதான், பாட சுருக்கம் வந்துடுச்சு. பாட சுருக்கம் ஃபுல்லாக படிங்க. உங்களுக்கு இந்த பாடத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத சுருக்கமாக சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை கிளியர் பண்ணலாம். ஸோ இவ்வளோதான் செகண்ட் யூனிட்கான இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது, கொரீஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். மற்றபடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை பண்ணிவிடுங்க. அப்போ தான் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களும் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலிமா எதனா ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, எதனா ஒரு யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு லைக் கொடுக்கலாம். ஸோ வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோஸில் பார்க்கலாம். டாடா, பை பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேக் இட் ஈஸி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா 12ஆம் வகுப்பு உயிர் தாவரவியல் பாடம் 3 குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரியம். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த கற்ற நோக்கங்கள், இந்த அறிமுகம் இதெல்லாம் படிச்சுக்கிங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஜே மெண்டல் பட்டாணி தாவரத்தின் 4 வரையறுக்கப்பட்ட பண்புகளின் பாரம்பரியம் குறித்து தீவிர ஆய்வு செய்தார். இதெல்லாம் வந்து 1 மார்க்கில் வரும் இந்தமாரி கொஷின்ஸ்லாம். ஸோ அதை பார்த்துக்குங்க. ரொம்ப சின்ன சின்ன இதெல்லாம் உள்ளே இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்குங்க. நம்ம இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா பாரம்பரியத்திற்கான குரோமோசோம் கோட்பாட்டின் சிறப்பியல்புகள். ஸோ இதை படிச்சுக்குங்க. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு 5 மார்க் கொஷின். ஸோ அதை நீங்கள் மறக்காமல் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸு மென்டலிய காரணிகள் குரோமோசோமின் செயல்பாடுகள். இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக நிறைய தடவை 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கங்க. மென்டலிய காரணிகள் குரோமோசோம்களின் செயல்பாடுகள் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 57 இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிணைப்பு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அது ஃபுல்லாக பாருங்கள். பிணைப்பு மற்றும் விலகல் கோட்பாடு, பிணைப்பின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். இது ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. பிணைப்பு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். பிணைப்பு மற்றும் விலகல் கோட்பாடு இங்கே இருக்குது. பிணைப்பின் வகைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின், அதை பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஒரு இம்பார்ட்டண்டான அட்டவணை இருக்குது, அதுவுமே பாருங்கள். இங்கே பாருங்கள், பிணைப்பு மற்றும் குறுக்கேற்றம். இந்த வந்து வேறுபடுத்து கொஷினில் அடிக்கடி வரும். ஸோ 3 மார்க்ஸு 5 மார்க்ஸு 2 மார்க்ஸ் இதில் வேணால் கேட்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து குறுக்கேற்றம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். இதில் வந்து இணை குறுக்கேற்றத்தின் செயல்முறை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கொடுத்துருக்காங்க குறுக்கேற்றத்தின் செயல்முறைன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பாருங்கள். இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்பாங்க. இதில் வந்து குறுக்கேற்றத்தின் முக்கியத்துவம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ குறுக்கேற்றத்தின் முக்கியத்துவம் இங்கே இருக்குது பாருங்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 62 இருக்குது. குறுக்கேற்றத்தின் முக்கியத்துவம். நெக்ஸ்ட்டு வந்து மரபணு வரைபடம், மறுகூட்டிணைவு, மரபணு வரைபடம் இருக்குது பாருங்கள். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதையுமே பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து மரபணு வரைபடத்தின் பயன்கள். அது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். மரபணு வரைபடத்தின் பயன்கள். ஓகே, இதில் தான் இருக்கும் மரபணு வரைபடத்தின் பயன்கள் என்னன்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருப்பாங்க. அதை பாருங்கள்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பல்கூட்டு அல்லல்களின் பண்புகள். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான 3 மார்க் கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்துக்குங்க. சம்டைம்ஸ் 5 மார்க்ஸ்னு கேட்டிருப்பாங்க. பேஜ் நம்பர் பார்த்தோன்னா 67 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நிக்கோட்டியனா தாவரத்தின் தன்மடலாத்தல் அப்படின்ற இந்த கொஸ்டின் தான். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். நிறையா டைம் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ அதனால் இதை ஃபுல்லாக பாருங்கள். இதில் நிறையா கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மக்காசோளம் பற்றி கொடுத்துருப்பாங்க, பப்பாளி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இது கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த இது பார்த்துக்குங்க, நிக்கோட்டியா தாவரத்தின் தன்மடலாக்கல். நெக்ஸ்ட்டு வந்து தாவரங்களில் பால் நிர்ணயம். இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இதில் வந்து பப்பாளி தாவரத்தின் பால் நிர்ணயம், அதுமாதிரி நிறைய தாவரங்கள் கொடுத்துருப்பாங்க, மக்காசோளம் கொடுத்துருக்காங்க, அதுமாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. அடுத்து சடுதி மாற்றம். சடுதி மாற்றம் அப்படின்றதுல வந்து சடுதி மாற்றத்தின் வகைகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய 1 மார்க்ஸில் இந்த கேள்வி பார்த்துருக்கேன். சடுதி மாற்றத்தின் வகைகள் என்னென்ன வகை இருக்குது அப்படின்றதெல்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய 1 மார்க்கில் பார்த்துருக்கேன். இந்த அட்டவணையெல்லாம் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து 1 மார்க் கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சடுதி மாற்ற காரணிகள். சடுதி மாற்ற காரணிகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்குங்க. இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆமனுக்கு அருணா, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட்டு வந்து குரோமோசோம் சடுதி மாற்றம். இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது. என்ன அப்படின்னா, குரோமோசோம் எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றங்கள். இது வந்து இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின். இதிலேயே வந்து மெய்யில்லா மடியம், மெய்மடிவம் அது மாதிரிலாம் இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள், மடியம் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்டவணை முக்கிய மடியத்தின் வகைகள் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து மெய்யில்லா மடியம் இதெல்லாம் வந்து அடிக்கடி 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. தன்மடியம் இருக்குது, அது மாதிரி நிறைய மடியம் இருக்குது. ஸோ மடியம்லாம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா, மடியத்தின் முக்கியத்துவம். இது வந்து இம்பார்ட்டன்ட் 3 மார்க் அண்ட் 5 மார்க்கில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. மடியத்தின் முக்கியத்துவம் இதையும் பார்த்துக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. பாட சுருக்கம் லாஸ்ட்டாக வரும். ஸோ பாட சுருக்கம் பார்த்துக்குங்க. பாட சுருக்கம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பின்னாடி இருக்க கொஷின்ஸ்க்கெலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதனா இந்த கலைச்சொல் அகராதி கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை படிச்சுங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் காலேஜில் இங்கிலீஷ் மீடியம் படிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த கலைச்சொல் அகராதி உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுற ஒரு விஷயம். ஸோ அதனால் அதையுமே படித்து பார்த்துக்குங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இங்கே எதனா புது விஷயம் கற்றுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி என்னென்ன கொஸ்டின்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எப்படி எப்படிலாம் எக்ஸாமுக்கு படித்து நம்ம இது பண்ணுறது அப்படின்லாம் எடுத்துகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மூலிமா ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுட்டு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களும் படிக்க உதவுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம இது போல் நிறைய போடுற வீடியோஸ் உங்களால் பார்த்து படிச்சுக்க முடியும். ஸோ நம்ம சேனலில் இன்னும் என்னென்ன மாதிரியான வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை போட ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் நெக்ஸ்ட் லெசன்ஸ்க்கு நம்ம வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. எல்லாமே போய்ட்டு நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ப்ளேலிஸ்ட் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போட்டிருக்கேன். டாடா பை பாய். அடுத்த நல்ல வீடியோஸில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நிறைய வீடியோஸ் பார்க்க முடியும். எதனா உங்களுக்கு கொரிஸ் இருந்துச்சு, டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். டாடா பை பாய்.